வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சூதாட்டமா? இந்தியாவில் வருஷமாக லட்சக்கணக்கு பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அதில் 95% எல்லாருமே லாஸில் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ரூஃப்லாம் பார்ப்பீங்க. எப்படி 10,000 1 லட்சம்லாம் சம்பாதிக்கிறது, டெய்லி 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த ப்ரூஃப்லாம் பார்க்க அப்படியே ஒரிஜினல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் உண்மையா? நீங்களும் நினைப்பீங்க இவங்களாம் ப்ராஃபிட் எடுக்கும்போது ஏன் நம்மளால முடியாது? இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சில டைமில் ப்ராஃபிட் எடுத்துப்பீங்க, சில டைமில் லாஸ் எடுப்பீங்க. இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் கேம்லேயே உங்கள் அக்கௌண்ட் மொத்தமாக காலியாயிரும். அப்போ என்ன தான் பிரச்சனை? நம்ம ட்ரேடிங் பண்ணுற மெத்தட் தப்பா, இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜி தப்பா, இல்லை என்ன பிரச்சனைன்னே புரிய மாட்டேங்குது, இல்லை இந்த கேமே வேறு மாதிரி? இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் உண்மையிலே ட்ரேடிங்னா என்னதுன்ட்டு. ட்ரேடிங்னா வெறும் சார்ட் பேட்டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு ஃபுல் எக்கோ சிஸ்டம், ஒரு உலகமே இதுக்கு பின்னாடி இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பும் இல்லை ஒரு ட்ரேடும் மற்றவங்க யாரோ காசு சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. We will break down the myth, the system, the players and the psychology. So you will finally understand why trading was never designed to make you rich. எப்போல்லாம் ஒரு ட்ரேடர் அடிக்கடி லாஸ் புக் பண்ணிட்டு வெளில வரும்போதும் அவங்க யோசிப்பாங்க, நம்ம ஏன் அடிக்கடி லாஸ் புக் பண்ணுறோன்ட்டு. நம்ம ஸ்ட்ராட்டஜி தப்பா, இல்லை நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் தப்பாக பார்க்குறோமா, இல்லை நம்ம ட்ரெண்ட் லைன் சரியில்லையா, இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜியே தப்பா, இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுமா? டெலிகிராம் சேனல்ஸ், ஃப்ரீ வெபினார்ஸ், யூடியூப் வீடியோஸ் இது எல்லாத்தையும் பார்த்து கரைச்சி குச்சிருவாங்க. இருந்தாலும் அவங்களால ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியாது. சேபி ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யார் 500க்கும் மேலே ஒரு வருஷத்தில் ட்ரேட் எடுத்திருக்காங்களோ அவங்க 80% லாஸில் இருந்திருக்காங்க. Only 1 out of 10 retail traders make profit. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேம்ஸோட ரூல்ஸை கற்றுக்கிறதுக்கே பிஸியாகிடுறீங்க. இன்ஃபேக்ட் கேம் எப்படி விளாடணுன்னே உங்களுக்கு தெரியல இன்னும். தினமும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 10 கோடிக்கு மேலே ட்ரேட் நடக்குது. ஆனால் கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. யாராச்சும் ஒரே ஆள் ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டு ஒரே ஸ்டாக்கில் போடும்போது மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும். நீங்கள் யோசிக்கலாம், அப்போ 1 கோடி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் 1000 ரூபா போட்டால் கூட மார்க்கெட்டில் டிமாண்ட் கிரியேட் ஆயிருமே. ஆனால் இது ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எப்போவுமே ஒரே டைரெக்ஷனில் ஒரே ஸ்டாக்கில் ஒரே டைமில் ஒரே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்போவுமே வேறு ஆர்டர் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய ட்ரேட் எடுப்பாங்க. ஒரே ட்ரேடு 100 கோடி ரூபாய்க்கு எடுப்பாங்க. அப்போ தான் மார்க்கெட் உங்களுக்கு ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட் பேஸ்லேயே நல்லா விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. சாட் பேட்டர்னை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் பெருசாக இருக்கும். ஸோ ஒரு ரீட்டைல் ட்ரேடரால் மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியாது. அந்த மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணுற பேரில் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அதில் ட்ராப் ஆயிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் சியர்ஸ் பண்ணணும், எமோஷனலாக டிசிஷன்ஸ் எடுக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டில் ஒரு லிக்விடிட்டி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், கேஷ் ஃப்ளோ நல்லா மெயின்டைன் ஆகும். பட் அட் லாஸ்ட் அது சரிப்பட்டு வராது. ஆனால் உங்கள் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் நினைப்பீங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்றபடி தான் நீங்கள் ட்ரேட்லாம் எடுத்தீங்க, இருந்தாலும் அட் லாஸ்ட் நீங்கள் லாஸில் இருப்பீங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் உங்கள் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதை சப்போர்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் உங்கள் ரோல். ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒரு ட்ரேடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பை பண்ணிட்டீங்களா செல் பண்ணிட்டீங்களான்னு விஷயம் கிடையாது. நீங்கள் லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு அது லாபமாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டீங்க. ட்ரெண்ட் லைன்லேருந்து சார்ட் பேட்டர்ன்லேருந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அக்கார்டிங் டு யூ அண்ட் யுவர் சிஸ்டம் நீங்கள் ஃபுல் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. அப்படியே ஒரு சந்து கேப்பில் பூந்துட்டு வந்தெல்லாம் நினைப்பீங்க. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. நீங்கள் எப்போ ஒரு ட்ரேடில் என்ட்ரு ஆகுறீங்களோ அப்போயே நீங்கள் ஒரு மல்டி ட்ராப்பில் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நாட் எக்ஸாக்ட்லி ட்ராப், பட் நீங்கள் இதில் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பும் அதில் மொத்தவங்க காசு சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. நல்லா சூப்பராக இல்லாமல் எடுக்கிறாங்க. நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பும் இது பையாக இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 100% ப்ராஃபிட் சூப்பராக எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம ஒரு ஃபுல் ட்ரேடிங் ஜேர்னியை பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் 1, புரோக்கர். ஒரு புரோக்கர் மூலிமா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அது லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, ஒரு புரோக்கர் கன்ஃபார்ம் சம்பாதிப்பாங்க. ஜீரோடா பார்த்தீங்கன்னா 8,320 கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு FY24.
அதே சமயம் க்ரோவை பார்த்தீங்கன்னா 3145 கோடி FY24 ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120% growth. ஸ்டெப் 2 எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் புரோக்கர் மூலிமா ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ட்ரேட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிட்ட தான் வந்துட்டு சேரும். எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ட்ரேட் ரிசீவ் ஆன உடனே அதுக்கேற்ற ஒரு பையர் இல்லைன்னா செல்லரை மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது பையருக்கு செல்லராக இருக்கும், இல்லை செல்லருக்கு பையராக இருக்கும். அந்த ப்ராசஸில் எக்ஸ்சேஞ்ச் ஒரு சின்ன ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்டெப் 3 டெபாசிட்ரி. இங்கே தான் உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ப்ரோக்கர் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் கிட்ட எல்லா டேக்ஸும் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹோல்டிங்ஸ்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஷேர்ஸ் இருக்கும்ல, ப்ரோக்கர் கிட்ட இருக்காது. எதிர் NSDL இல்லை CDSL இவங்க கிட்ட தான் இருக்கும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ப்ரோக்கர் கிட்டேருந்து சில சார்ஜஸ் வாங்குவாங்க. ப்ரோக்கர் உங்கள் கிட்டேருந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்ககிட்ட தான் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ உங்களை சுற்றி அவ்வளோ விஷயம் நடக்குது நீங்கள் அந்த ஒரு சின்ன சந்தி கேப்பில் போயிட்டு வரும்போது. ஸோ ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ண ரீட்டெயில் ட்ரேடர்ஸை தவிர்த்து எல்லாருமே பணக்காரன் ஆயிடுறாங்க. அது கவர்மெண்ட்டு, ப்ரோக்கர், ரீட்டெயில் ட்ரேடர்ஸை தவிர்த்து எல்லாருமே பணக்காரன் ஆயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பத்தாததுக்கு அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் பல்க் அமௌண்ட் போடும்போது நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இன்னும் கொஞ்சம் அமுக்கிடுவோம். நம்ம யோசிப்போம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுப்போன்ட்டு. பட் ஆல்ரெடி அவங்க கேமை விளையாடிட்டாங்க. ஸோ அவங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க எக்ஸிட் கொடுத்துருவாங்க. ரெண்டு பக்கமும் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது பை பண்ணும்போதும் சரி, ஷார்ட் பண்ணும்போதும் சரி. ஸோ ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ண ரீட்டெயில் ட்ரேடர்ஸை தவிர்த்து எல்லாரும் காசு சம்பாதிப்பாங்க. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு உங்களால் ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியலையா? உங்களுக்கு இன்னும் ட்ரேட் பண்ணணும்னு தோணுதா? அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த FOMO ட்ராப். இப்போல்லாம் நான் யாரை கேட்டாலும் ட்ரேடிங் பண்ணுறேன்றாங்க. அதுக்கு முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்லாம் கேட்டால் யாரை கேட்டாலும் ட்ரேடிங் 90% ட்ரேடிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க தப்பு எதுவுமே இல்லை. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, டெலிகிராம் டிப்ஸு, அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து சம்பாதிச்சிட்டோம் 1 லட்சம். அடுத்த கால் ரெடியாக இருக்குது, வேணுமா, நீங்களும் வெளியெல்லாம் 1 கோடி மாதிரி சூப்பராக பேசிட்டு மைக்கிடுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ட்ராப் என்ன கேட்டால். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க, சரி நம்ம வீட்லேயும் சம்பாதிச்சு கொடுப்போன்ட்டு. மற்றவங்கள ஏமாத்துறதே ஒரு தொழிலாக வச்சுப்பாங்க. இப்படி சொல்கிறவங்களாம் உண்மையான ட்ரேடர்ஸும் கிடையாது, ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர்ஸும் கிடையாது. இவங்களோட ஆக்சுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா கூட, ஆக்சுவல் கூட தேவையில்லை, இவங்களோட மெயின் இன்கம் பார்த்தீங்கன்னா கூட அந்த யூடியூப் கோர்ஸ், வெபினார்ஸ், டெலிகிராம் குரூப்ஸ், தோஸ் பீப்புள் வில் செல் யூ த ட்ரீம்ஸ், நாட் த ட்ரூத். ஆமாங்க, உண்மை தான். அவங்க ஜஸ்ட் கனவு காமிக்கிறாங்க. நீங்கள் இப்படி ஏறுவீங்க, 1 மாதம் கூட ட்ரேட் பண்ணுங்கள், 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், இது பிஸ்னஸ் மாதிரி பாருங்கள், நீங்கள் உங்கள் லேர்னிங்கு தான் பே பண்ணுறீங்க, ஃபியூச்சரில் திருப்பி நீங்கள் ரிகவர் பண்ணுறீங்க, சூப்பராக சம்பாதிப்பீங்க. அவங்களோட மெயின் கோலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட்டில் இருக்கணும். ஆனால் நீங்கள் டவுட்டில் இருந்தால் தான் அடிக்கடி நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்க. அவங்க வீடியோஸை பார்ப்பீங்க, அவங்க போடுற கண்டென்ட்ஸ், அவங்க கண்டக்ட் பண்ணுற வெபினார்ஸ், ப்ரோக்ராம்ஸை நீங்கள் அடிக்கடி போய் விசிட் பண்ணுவீங்க. அது அவங்களுக்கு ஒரு சின்ன டைப் ஆஃப் பேசிவ் இன்கம். இது ஒரு லூப் மாதிரி சுற்றிட்டே இருக்குங்க. ட்ரேடிங், லாஸ், லேர்னிங், ட்ரேடிங், ப்ராஃபிட், லேர்னிங். இது ஒரு லூப் மாதிரி சுற்றிட்டே இருக்கும். இந்த லூப்பில் நீங்கள் என்ன இந்த ப்ராசஸில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, நான் இன்னும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ டைம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது உண்மை கிடையாது. பட் அட் த எண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் காலி ஆயிரும். அது செகண்டரி. மெயின் திங் என்னென்னா உங்கள் எஃபெக்ட் ஆகிறது உங்கள் ஹெல்த்து. இன்னும் கிளியராக சொல்லிங்கன்னா உங்கள் மண்டை காலி ஆயிரும். த சைக்காலஜி. ஆமாங்க, உங்கள் மண்டை காலி ஆயிரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு உங்கள் ரூட்டீனே அப்படியே டாக்ஸிரியலாக மாறிடும். நீங்களும் யோசிப்பீங்க, எல்லாமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், உங்கள் ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக இருக்கும், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ட்ரேடில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எமோஷ்னலாக மாறிட்டு டிசிஷன் எடுப்பீங்கன்ட்டு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை நான் பர்ஃபெக்டாக இருப்பேன், பட் அந்த இடத்துல அந்த எமோஷன்ஸ்னால் முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் எடுக்கும்போது உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப பீக்கில் போயிடும். நீங்கள் அதுக்கேற்றபடி ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுவே நீங்கள் லாஸ் பண்ணும்போது அது ரிகவர் பண்ணுறன்னு பேரில் இன்னொரு ட்ரேட் எடுத்துகிட்டு மொத்தமாக லாஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்புறமா நம்ம பேசின மாதிரி ப்ரோக்கருக்கு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ட்ரேடிங் ஒரு ஹை ரிஸ்க்டான கேம், ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். ஸோ இங்கே நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது, கொஞ்சம் காமன் சென்ஸும் வேணும். ஸோ இப்போ ட்ரேடிங்கில் சம்பாதிக்கவே முடியாதா? அப்போது முடியுங்க, சம்பாதிக்கலாம். 10,000 போட்டு 1 லட்சம் சம்பாதிக்கலாம்னா அது எவனாலையும் முடியாது. அப்படி யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அது விட்டுருங்க. 1 லட்சம் போட்டு 10,000 5,000 சம்பாதிக்க முடியும்னா முடியும். இது வரைக்கும் நீங்கள் பண்ண பெரிய தப்பு உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியில் என்ன? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் லூஸ் பண்ண அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.